அமைச்சரவையில பங்கு நான் சொல்லுதேன் என்னன்னா அமைச்சரவையில பங்கேற்க இல்ல அமைச்சரவையில அவங்க இடம் பெற்றால் திமுக ஆதரவு அளிக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு 2029 திமுக நாமம் முடிஞ்சுதா? அமைச்சரவையில இடம் பெற்றாது நாளைக்கு தான் தெரியும். 2029 காங்கிரஸ் கிடையாது, விசிகா கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாது, திமுக கூட கூட்டணி யாரும் கிடையாது. இததான் விஜய் அரசியல் செய்யறாரு. இதுதான் விஜய் அரசியல் செய்யறாரு. திமுகவை சார் திமுகவை விட்டு அகற்றணும்னு முடிவெடுத்துட்டாரு சார். சரி இப்ப ஏடிஎம்கே உங்களுக்கு இப்ப ஏடிஎம்கே கூட யார் இருக்கா சார்? ஏடிஎம்கே ரெண்டா உடைஞ்சு ஒன்னு பிரிவு அவர் தாவேகா கூட போயிரும், காங்கிரஸ் போயிரும் சார். அவர் 2029 கட்சி இருக்கு. திமுக முழுசா ஒரு கட்சி இருக்கு. ஏடிஎம்கே ரெண்டா உடைஞ்சு போயிரும். ரெண்டு பிரிவு, ஒன்னு எடப்பாடி அணி, ஒன்னு சிவி சண்முக அணி வரப்போகுது. எல்லாரும் ஓபிஎஸ் மாதிரி விட்டுட்டு போவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓபிஎஸ் மாதிரி விட்டுட்டு போக மாட்டாரு சார். எங்களை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகம், வேலுமணி அண்ணா ஓபிஎஸ் மாதிரி நீதிமன்றத்தை மட்டும் நாடிட்டு இருக்க மாட்டாங்க. இங்க பொதுக்குழு நீங்க கூட்ட சொல்லுவாரு. நீங்க வாங்கின சட்ட திட்டம் தான், அதாவது எம்ஜிஆர் வகுத்த விதியை மாற்றி 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும், அது தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும், அவர் தான் நாளைக்கு பொதுச்செயலாளருக்கு போட்டியிட முடியும்னு சொல்லி எப்போ சட்டத்திட்ட விதிகளை மாற்றிக்கிட்டு உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்கு தான் இருக்குன்னு இடைக்கால தீர்ப்பு வாங்கினீங்களா? அந்த தீர்ப்பின்படி சிவி சண்முகமும் வேலுமணியும் நாளைக்கு ஒரு 1/3 மெஜாரிட்டியை காட்டி பொதுக்குழுவை கூட்ட சொல்லுவாங்க. கூட்ட முடியலைன்னு சொன்னால் அவங்க பொதுக்குழுவை கூட்டுவாங்க, பொதுச் செயலாளரை மாற்றுவாங்க. இந்த கட்சி எங்களுக்கு தான் வாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க. அந்த கட்சி திரும்ப மீண்டும் ஒரு வழக்குக்குள்ள போகும். அந்த வழக்கை இவர் சரி பண்ணணும். அது வரைக்கும் கட்சி ரெண்டாக பிரிவுபடும். அதிமுக எடப்பாடி அணி, அதிமுக இதை யார் செய்யணும்? நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், ஓபிஎஸ் பொதுக்குழுவை கூட்டுவோம்னா என்ன கேட்கல. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. நீதிமன்றத்தில் சில வழக்கறிஞர்கள் பேச்சை கேட்டு அவர் செய்யலை. ஆனால் இவங்க திட்டம் போட்டு வியூகம் அமைச்சு கரெக்டாக செய்வாங்க, சோட போக மாட்டாங்க. அதை எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் அகற்றுறது தான் அவங்களுடைய டார்கெட். அவங்களுக்கு இப்ப விஜய் அவர்களோட யாரு யாரோ ஒரு தொண்டை, யாரோ ஒரு தொண்டர், யாரோ ஒரு எப்படி ஏத்துக்குவாங்களா? அந்த பிரச்சனை இந்த போன 2026 தேர்தல், 2024 தேர்தல் எல்லாத்தையும் முன்னெடுத்து ஒருத்தர் நடத்துறாரு. அவர்கிட்ட ஆதரவு, அவருக்கு பெரும்பான்மையான பண்ணாரு. அவர் வீட்டுல இருந்து கொண்டு வந்து வச்சு கட்சி நடத்தினாரா? சொல்லுங்க. கட்சிகளோட உழைப்புல சிந்தனை அவ்வளவு பணமும் கோடிக்கணக்கான பணங்களையும் சொத்துக்களையும் வித்துக்கிட்டு நீங்க கட்சி நடத்துனீங்க. எங்களோட ரத்தம் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து நாங்க உருவாக்கி ஒவ்வொரு கட்டமைப்பை உருவாக்குற எங்க ரத்தத்தை சிந்தனை வேர்வையில நீங்க கட்சியை நடத்திக்கிட்டு நீங்க உங்க சுய உழைப்புல பண்ணுங்க. புரட்சி தலைவர் தான் வீட்டை வரைக்கும் அடமானம் வச்சு கட்சி நடத்தினார். புரட்சி தலைவர் அம்மா தான் அணிஞ்சிருந்த நகை வரைக்கும் அடமானம் வச்சு கட்சியை நடத்தினாங்க. நீங்க எதை அடமானம் சார் வச்சு கட்சியை நடத்துனீங்க? இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் கூட இன்னைக்கு வரை ஒரு குழுல தேர்ந்தெடுக்கல. நீங்க இன்னும் அந்த பங்களா விட்டே நகல மாட்டேங்க. இந்த அரசு பங்களாவை இன்னும் காலி பண்ண மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. அதாவது ஒருத்தருக்கு பதவி ஆசை வரலாம் சார், அளவுக்கு மீறி தன்னை இழுத்துடக்கூடாது. அது ஆபத்துல போய் நின்றோம். நீங்க ஓபிஎஸோட வந்தவங்களையும் கொத்து கொத்தா வெளியில தள்ளுனீங்க. கட்சிக்கு உழைச்சவனை என்னானே அழைக்கல, வெளியே தள்ளிட்டீங்க. பாதிக்கப்பட்டவங்க சார் நாங்கெல்லாம் பாதை மாதிரி, அதாவது தலைவர் சொல்லுவார், பாதை மாதிரி ஊர் சேராதுன்னு சொல்லி தலைவர் அந்த நீதிக்கு தலைவனுங்கள் ஒரு பாட்டு இருக்கு. அது போல பாதை மாதிரி கால்களை வீடு சேராத மாதிரி ஓபிஎஸ் அண்ணனோட போய் பாதை மாதிரி நாங்க இன்னைக்கு வீடு சேர முடியாம தெருவோட சுத்திட்டு இருக்கோம் சார். சரி, எங்க வேதனை அப்படி இருக்கு சூழ்நிலை. காலையில அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அந்த செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். 2500க்கும் மேற்பட்ட அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குது. 86 மாவட்ட செயலாளர்களில் 80 மாவட்ட செயலாளர்கள், 80 மாவட்ட செயலாளர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்காங்க. இது மாதிரி சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிட்ட ஒரு பட்டியல் எதுவும் இருக்கா சார்? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் நல்ல மனிதர், இறை பக்தர் உள்ளவர். அவர் பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறார் பார்த்தீங்களா, இந்த படத்தில் தெரிகிறார் பாருங்க, கொஞ்சம் மோசமான வில்லை. இவர் கூட போய் தான் அவர் சிறைச்சாலைக்கே போனாருங்கிறது வரலாறு. நல்லா புரிஞ்சுருங்க. அவர் அமைச்சராக இருந்தவரை காலி பண்ணினதும் இந்த பக்கத்தில் நிற்கிற மகான் தான். அந்த மகானுக்கு பேச்சை கேட்டுட்டு அவர் பேசினாரு. இல்லை, இந்த பக்கம் இருக்கிற ஓஎஸ் மணி அண்ணன் சொல்லல, அந்த பக்கத்தில் இருக்கிறவர் சொல்றேன். ஏன்னா அதான் ரொம்ப வில்லங்கமான டேஞ்சரஸான ஆள் அவர். நல்லா புரிஞ்சுருங்க. அவரு சிவி சண்முகத்தில் ஓபிஎஸ் ஒழிச்சிடணும், இவரை பண்ணணும். இப்போ எடப்பாடியை தன்னை எப்படி கைக்குள்ள வைக்கணுமோ அந்த வேலையை செய்வார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? எனக்கு அவர் பேர் சொல்லி விருப்பப்பட்டு சொல்றதுக்கு கூட அவர் தகுதி இல்லாத ஒரு மனிதர்னால சொல்லலை. அதனால அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இவரை பேச விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்ப்பாரு. அந்த பக்கம் விஜயபாஸ்கரை கை பக்கம்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு தூது பேசுவார். நல்லா புரிஞ்சுருங்க. அங்க என்ன நடக்குன்னு பார்ப்பாரு, இங்க என்ன நடக்குன்னு பார்ப்பாரு. அப்புறம் அப்படியே தினகரன் என்ன பேசணுமோ அங்க பேசிக்கிடுவாரு.
அதனால ஆனா இன்னொரு அக்கிரி செய்தி- கிருஷ்ணமூர்த்தி சொல்றதை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுச் செயலாளராக இருந்து இன்னைக்கு அவங்க சிவி சண்முகம் கேட்குறாங்க சார். நீ ஒரு பொதுக்குழுவை கூட்டுன்னு சொல்றாரு. உங்களுக்கு எங்க அங்க இது வருது? பொதுக்குழுவை கூட்டிட்டு போக வேண்டியதானே உங்க வேலை. தேவையில்லைன்னு சொல்றாங்கல்ல சார். அது யார் சொல்றாங்க? இவர் யார் சார்? மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பொதுக்குழு சார் மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கிட்டு நீங்க அப்புறம் பொதுக்குழுவை கூட்ட மாட்டேன் புது மாவட்ட செயலாளரை போடுறதே தவறு சார். சட்ட திட்டத்துல தேர்தல் கமிஷன்ல இன்னும் நீங்க அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளராக இல்ல. ஓபிஎஸ் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்லிட்டு இருப்பீங்க அவர் திமுக அவர் திமுக போனா கூட அவர் போயிட்டு சார் இப்போ ஒண்ணு சொல்றேன். சிவி சண்முகம் வேலுமணி எல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ் அண்ணனை பார்த்து அண்ணே கட்சியை காப்பாத்துவோம் வாங்க, ஏற்கனவே அங்க போய் ஒத்த எம்எல்ஏ போய் பின்னாடி உட்கார்ந்துட்டு தாவேக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா தான் ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரு. யாரு? ஓபிஎஸ் கொஞ்சம் அது அவங்க பையன் பேசிட்டு இருக்காப்ல. அவர் பையன் அவங்க பையனோட பேச்சை கேட்டுதான் அவர் பாதை மாறி போயிட்டே இருக்கிறாரு. அது தவறான சூழ்நிலைகள்னு பலமுறை சொல்லிட்டோம் நாங்க. அதனால நாங்க பாதிக்கப்பட்டு நிக்கிறோங்கிறது நாங்க அவர்கிட்ட எடுத்து சொல்லிட்டோம். அது அண்ணன் இப்போ கூட அதான் சொல்றேன். அண்ணன் அவரோட மனசார அவர் திமுக போகலங்கிறது எங்களுக்கு தெரியும். அவரை வற்புறுத்தப்பட்டாங்க, தள்ளப்பட்டாங்க, அவர் போயிட்டாரு. அதே ஸ்டாலின் அவரும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம். இல்ல ஸ்டாலின் அவர்களும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம். ஆனா அதாவது ஓபிஎஸ் நீங்க என்ன எண்ணத்துல இங்க வந்தீங்களோ அது என்னால செயல்படுத்த முடியாத இடத்துல நான் இருக்கிறேன். ஏன்னா திமுகவிலே உழைச்சவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா கட்சியை நான் திரும்பி ஆட்சியை கொண்டு வரதுக்குள்ள உழைப்புல இருக்கணும். எதிர்கட்சி வரிசையில வந்துருச்சு. இங்க இருக்கிறவங்களும் சில பிரச்சனைகள்ல இருக்காங்க. நீங்க ஒருவேளை வேற ஏதாவது முடிவு எடுத்தாலும் நான் அதை வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டாச்சு. மீண்டும் இங்க வர வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ்? இவங்க எல்லாரும் போய் பேசலாமா? நான் என்ன சொல்றேன், சிவி இது ஒன்றும் தவறு இல்லையா? சிவி சண்முகம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணே வாங்க நடந்ததை மறப்போம். ஒரு 30 நாள் என்ன அதிகபட்சம் ஒரு 2 மாசம் புரட்சி தலைவர் வாழ்ந்த வீட்டில் போய் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு வர போறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ நாங்கள் போய் ஒரு 30 நாள் புரட்சி தலைவர் வாழ்ந்த இல்லத்தில் போய் அந்த திமுகங்கிற இல்ல எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். அதே போல அவரு நானும் புரட்சி தலைவர் வாழ்ந்த இல்லத்துல போய் அவர் மக்கள் திலகம் வாழ்ந்த இல்லத்தை போய் திமுகங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட வேண்டியதான். நாளை வரலாற்றுல அதே மாதிரி இடம் பிடிச்சிட வேண்டியதான். ஆனா அண்ணா திமுக காப்பாற்ற ஓடோடி வந்தேன்னு சொல்லிட வேண்டியதான். மக்கள் ஆதரவு கரம் நீட்டி